नमस्ते ललिते देवी श्रीमत्सिंहासनेश्वरी भक्तानामिष्टदे मातः अभिरामे नमोस्तुते. துவனி வழங்கும் அபிராமி அந்தாதி சீரீஸின் இந்த பதிவு அனைத்தையும் வசப்படுத்திக் கொடுக்கும் அபிராமி அந்தாதியின் 9ஆம் பதிகம். 7வது பதிவில் நாம் பக்தி மார்க்கத்தின் ஒரு விதமான சகுண பிரம்ம உபாசனையை பற்றி கேட்டிருப்போம். ஒரு கடவுளின் உருவத்தை மனசில் வச்சு அதன் மேலே தன்னோட கவனத்தை செலுத்தி தியானம் செஞ்சு பக்தி செய்கிறதுக்கு பேர் தான் சகுண பிரம்ம உபாசனை. சிலைகள், கோவில்கள், கடவுள் படங்கள் இப்படி சமய சித்தாந்தத்தில் உபயோகப்படுற எல்லாமே இந்த வகையை சேர்ந்தது தான். பெரும்பாலான மதங்கள் இந்த வழிவகையைத்தான் பின்பற்ற சொல்லும். ஏன்னா அனைத்துமான கடவுளை அப்படியே நினைத்து வணங்குறதை விடவும் ஒரு உருவம் கொடுத்து வழிபடுறது எளிதாகுது. அப்படி செய்கிற போது பெயரை சொன்னாலே நம்ம கண் முன்னாடி அந்த பெயருக்கான உருவத்தை நாம் எளிதாக கொண்டு வந்துடலாம் இல்லையா? 9வது பதிகத்தில் அபிராமப்பட்டர் தான் தினமும் வணங்குற தன் தாயான அபிராமி அம்மனின் திருவுருவம் பற்றி பாடுறாரு. சாதாரணமாக நம்ம ஒரு கதையை முழு ஈடுபாட்டோட படிக்கும்போதே அந்த கதையில் வர கதாபாத்திரங்களுக்கு நம்ம மூளை ஒரு உருவம் கொடுக்கும் இல்லையா? அப்படி இருக்க சதாசர்வ காலமும் அபிராமியையே நினைக்கிற அபிராமப்பட்டருக்கும் அம்பிகையின் உருவம் தன் மனசில் ஒரு வர்ணனையாக இருந்திருக்கும் தானே. அம்பிகையின் முகம் புன்முறுவலோட மயிலிறக போல ஒரு வர்ணனைக்கு அப்பாற்பட்ட அழகாம். இதைத்தான் முருத்தன மூரல்னு பாடுறாரு. அம்மையின் கழுத்துல உள்ள முத்து மாலை, அதாவது ஆரம், அவளோட நெஞ்சு வரைக்கும் இருக்குதாம். செங்கை சிலையும் அம்பும், அதாவது அம்மனின் சிவந்த கைகள்ல மலரம்பும் கரும்பும் இருக்கும்னு பாடுறாரு. அடுத்ததாக அவர் சொல்றது அம்மனோட திருத்தனங்கள் தான். அவை வளம் மிகுந்து பொன் நிறமான மேருமலையைப் போலவே செழிப்பாக இருக்குதுன்னு சொல்றாரு. கனக வெற்பிற் பெருத்தன கூர் திருத்தன பாரமும்னு சொல்றாரு. இந்த உலகத்துல பெண்ணின் தனங்களை வெறும் காமத்தின் பேசு பொருளாகத்தான் பெரிதும் சித்தரிக்கிறாங்க. ஆனா அந்த தனங்கள் தான் பிறந்த உயிர்களுக்கு ஊட்டமளிக்கிற ஒரு மேன்மையான பணியை செய்கிற ஒரு அங்கம். பசியோடு இருக்கிற ஒரு பச்சிளம் குழந்தைக்கு தன் பசிப்பினையை ஆத்துற தன் அன்னையோட பாகம். அப்படிதான் அபிராமப்பட்டரும் பாடுறாரு. பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தனம்னு பாடுறாரு. ஒரு கதை கேட்போமா? 7ஆம் நூற்றாண்டில் சீர்காழியில் சிவபாத ஹிருதயர் பகவதி அம்மை தம்பதியருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த சிறுவன் சுமார் 3 வயசானப்போ அவரோட அப்பா சிவபாதர் சிறுவனை கூட்டிட்டு கோயிலுக்கு காலையில் சந்தியாவந்தனத்துக்கு போகிறாரு. கோயில் குளத்தில் சிவபாதர் குளிக்க போகிறாரு. அப்போ குளக்கரையில் இருக்கிற குழந்தை பசிக்குதுன்னு அழறான். இது சிவபாதருக்கு கேட்கவே இல்லை. குழந்தை பசியில் அழுறதை பார்த்து பொறுக்காத அம்பிகை தன் கணவர் சிவபெருமானோட ரிஷபத்தில் வந்து தன் திருமுலைப்பால அந்த குழந்தைக்கு தங்க கிண்ணத்தில் ஊற்றி விடுறாங்க. குளத்தில் இருந்து திரும்பி வந்த சிவபாதர் குழந்தை வாயில பால் சுட்டுறதை பார்த்து யார் உனக்கு பால் கொடுத்தாங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடின்னு தன் மழலை மொழியால தேவாரம் பாடுறாரு. அந்த சிறு வயசுல அம்பிகையின் அருளால ஞானம் பெற்று அந்த குழந்தை திருஞான சம்பந்தர் ஆகிறாரு. இதைத்தான் அபிராமப்பட்டர் குறிப்பிட்டு பாடுறாரு. இப்படி ஒவ்வொரு அங்கமாக வர்ணிக்க நேரம் நிறையா வேணும். அது எனக்கு இருக்கான்னு தெரியலாமா?
என் தந்தை சிவபெருமானின் கண்ணும் கருத்துமா இருக்கிற அம்மையே வந்து எனக்கு முன் நின்று காட்சி தரக்கூடாதான்னு கேட்குறாரு. கருத்தன என் தந்தை தன் கண்ணன, நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவேன்னு வேண்டுறாரு. இந்த பதிகம் நாம் நினைக்கும் காரியங்கள் அனைத்தையும் வசப்படுத்தும்னு சொல்லப்படுது. இந்த பதிகத்தை நம்ம கேட்கலாமா? கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண